ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மொபைல் சேல்ஸுக்காக வந்திருக்கு. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 15 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்லோடு இருக்குது. வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அடிஷ்னல் வாரண்ட்டி வந்து உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 76,000 ரூபாய்க்கு 89,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. சரியா? 89,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஐஃபோன் 15 அவர் வாங்கியிருக்காரு. இன்னும் வாரண்ட்டி வந்து அடிஷ்னல் வாரண்ட்டி தான் இருக்குது. ரியல் வாரண்ட்டி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடிஷ்னல் வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 6 மந்த் இருக்காப்பா. ஆமாம், 6 மந்த் இல்லை, அதில் பாரு அடிஷ்னல் அவர் சொன்னார் அக்டோபர். இன்னும் 10 மாதத்துக்கு வாரண்ட்டி இருக்குது பாஸ். கிட்டத்தட்ட வந்து 10 மாதம் வாரண்ட்டி இருக்குது. அடிஷ்னல் வாரண்ட்டி அந்த பில்லுலேயே காட்டுது. சரியா? அதனால் நீங்கள் தைரியமாக வாங்கலாம். பாக்ஸு, மொபைலு, கேபிளு, அதே மாதிரி சார்ஜரோடு இருக்குது. சார்ஜர்னால் இந்த அடாப்டரு. ஸோ இது எல்லாமே இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 48,500 48,500. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம தெளிவாக இருக்குது. ஐஃபோன் 15 பேட்ரி ஹெல்த்து வந்து 91% இருக்குது. சைக்கிள் கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா? சைக்கிள் கவுண்டு அது வந்து 197 இருக்குது. 256 GB, இது 256 GB. ஸோ அதனால் நீங்கள் நல்லா யோசித்து பொறுமையாக வாங்கிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஐஃபோன் 15 256 GB, பேட்ரி ஹெல்த்து வந்து 91. சைக்கிள் ஒரு சின்ன டென்ட்டு கூட கிடையாது. இதில் பார்த்தா தெரியும். ஸோ 199 வாட்டி தான் சார்ஜ் போட்டிருக்காங்க, 97 வாட்டி. சரியா? பேட்ரி ஹெல்த்து 91. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு டென்ட்டு கிராச் இல்லை. டீ கொடுப்பேன், டீயை கொடுங்க, இப்படி வை. சீல்டு கட்டு அப்படியே நேச்சுரலாக இருக்குது. கேபிள் இருக்குது, அடாப்டர் இருக்குது. ஸோ நீங்கள் அடாப்டரும் கேபிளும் தனியாக வாங்க போனாலே ஒரு 3000 ரூபா வச்சு ஆகணும். சரியா? அதில் 6000 ரூபா போட்டிருக்கா வாரண்ட்டி அடிஷ்னல் வாரண்ட்டி 6000 ரூபா செலவு பண்ணி போட்டிருக்காரா? அதுதான் மொத்தத்தில் நாங்கள் அடிஷ்னல் வாரண்ட்டி இன்னும் 6 மாதம் இருக்குது. 197 வந்து சைக்கிள் கவுண்டு, பேட்ரி 256 GB, பேட்ரி ஹெல்த்து 91. எல்லாமே பர்ஃபெக்டாக சார்ஜரோட கேபிளோட பர்ஃபெக்டாக இருக்குது. தைரியமாக வாங்கலாம். வியாபாரி வாங்கி கூட கை மாற்றலாம். 48,000 ரூபா எங்களோட ரேட்டு. 48,000. சரியா? அது கம்மி வராது. சரியா? யோசிச்சு என்னென்னு முடிவு பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலரும் சூப்பரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏர்பட்ஸ் ப்ரோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 6 மாதம் வாரண்ட்டி இருக்குல்ல, இன்னும் 5 மாதம் வாரண்ட்டி இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பில்லுலாம் இருக்குது. ஸோ இதை வாங்கினா அது பில்லை காட்டுவேன். 20,000 ரூபா வாட்ஸ்அப்பில் இருக்கா? அனுப்பிட்டாரா அவர்? ஸோ ஓகே, பில் இருக்குது. இதுக்கும் பில் இருக்குது. இன்னும் வந்து 5 மாதம் வாரண்ட்டி இருக்குது. ஸோ இன்னும் வந்து 5 மாதம் வாரண்ட்டி இருக்குது. பில் இருக்குது. நீங்கள் பில்லுக்கு பயப்பட வேணாம். அந்த கேபிளோடு இருக்குது. ஒரு புதுசு நம்ம வாங்க போனோம்னா எவ்வளோ ரேட்டுனா 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அது ரேட் எவ்வளோ பஸ் இருக்குது? 19,000 ரூபா இருக்குது ஆன்லைனில். அதாவது யூஸே பண்ணலன்றாப்ல. நான் வாங்கினேன் ஸோ கிஃப்ட்டு கொடுக்க தான் வாங்கினோம். நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணல, அப்படியே வச்சுட்டோம். ஸோ அப்படியே இருக்குது டைப் சி மாடலு. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம புதுசாக வாங்கினோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு 19,000 ரூபாயை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம். இப்போ இது நம்ம வாங்குறதுனால நமக்கு என்ன பெரிய லாபம்னா 9,000 ரூபா லாபம். ஸோ எவ்வளோ நான் சொல்கிறேன்னா, எவ்வளோ நம்ம சொன்னோம்? 11,000 ரூபா சொன்னோமா? ஆமாம், 11,000 ரூபா எங்களோட ப்ரைஸு. உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9,000 ரூபா கிட்ட 8,000 ரூபா கிட்ட லாபம் வருது. ஸோ அதனால் நீங்கள் ஐடியா பண்ணிக்கோங்க. நாங்கள் எங்கள் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 11,000 ரூபா, 11,000 ருபீஸு. ஒரிஜினலு, காப்பிலாம் கிடையாது. பில்லு இருக்குது. பில்லு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஸோ இன்னும் வந்து 5 மாதம் வாரண்ட்டி இருக்குது. செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது. ஏர்பட்ஸ் ப்ரோ 2 தானே இது? ஆமாம், இந்த பாருங்கள், ஏர்பட்ஸ் ப்ரோ 2 செகண்ட் ஜென்ரேஷனு. ஸோ செம பொருள், செம நீட்டாக கண்டிஷனாக இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விவோவில் V23 ஒரு மொபைலு. விவோ V23 25 பாரு. ஆக்சுவலாக 5G மொபைலு. அந்த கோல்டு கலரு, இது கலருக்காக வாங்குவாங்க. ஆமாம், விவோ V23 அந்த கலர் தான் மெயின். இதில் ஜிபி வந்து 8/128. பேக்கில் லேசாக உடஞ்சிருக்கு. சரியா? அதுதான் இதில் பேக்கில் வந்து அந்த கேமரா பக்கத்தில் ஓரத்தில் இந்த பாருங்கள் சின்னதாக உடஞ்சிருக்கு.
மற்றபடி மொபைல் செம்ம தெளிவாக இருக்குது. 8/128. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,500. அடுத்ததாக விவோவில் V15 சொல்லிட்டு ஒரு சின்ன மாடல் தான், 5G மாடலு. சாம்சங்கு எங்ககிட்ட இதுலேயே வந்து ஒன்று 14 ஒன்று இருக்குது, இதே மாடல் தான். இது 15 இல்லை, அதே மாதிரி 14 ஒன்று போட்டிருக்கோம், ஆல்ரெடி போட்டிருக்கோம். அது வந்து 7,500 நம்ம போட்டிருந்தோம். சரியா? இது எவ்வளோ போட்டிருக்காப்ல? 10,500. அது வந்து 14, இது வந்து 15. 11,500, 11,500. இதுக்கு இன்னும் 10 மாதம் வாரண்டி இருக்குது. 11,500 சொல்கிறாப்ல. ஸோ ரேட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் பொருளை போட்டிருக்கோம் விளம்பரம். 8/128. ஐடியா இருக்கா பாருங்கள், இல்லை இது யாருக்காவது வேணுமா பாருங்கள். 14 5G மொபைல் தான். வாரண்டி இருக்கா என்னன்னு தெரியல, டைம் நமக்கு ஞாபகம் இல்லை, மறந்துடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தோம்ல, அதனால இப்போ 2 நாள் ஆச்சு நாங்கள் ஊருக்கு போயிட்டு இன்றைக்கி தான் வந்தோம். ஸோ அதனால் இதோட வாரண்டி இருக்கா என்னன்னு ஞாபகம் இல்லை. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. ரஃப் யூஸ் தான், ஒரிஜினல் டிஸ்பிளே தான், டச்சு கிச்சு எதுவும் மாற்றலை. 7,500 ஞாபகத்துக்காக, ஏன்னா ஒரே பொருள் வந்திருக்குன்றனால ஞாபகத்துக்காக சொல்கிறோம். ஐஃபோன் வந்து நம்ம சொல்லிட்டோம் 15, ஐஃபோன் 15 256 GB, ஐஃபோன் 15 256. பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா 91, சைக்கிள் கவுண்டு 197. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு கால் பண்ணுங்கள். 4 மொபைல் வீடியோ போட்டிருக்கேன்.